முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். தனுசு லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இக்குரு பயிற்சியில் குரு பகவான் தங்களது அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தில் உச்சமாகி தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய 12ஆம் பாவகமான விரயஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். தங்கள் லக்னாதிபதியும் 4ஆம் பாவக அதிபதியுமான குரு பகவான் தங்களுடைய 8ஆம் பாவகத்தில் உச்சமாகி மறைந்து இருப்பதால் அனைத்து படிநிலைகளிலும் சில இழுபறிகளையும் ஓய்வின்றி சில அலைச்சல்களையும் சில அவமானங்களையும் சந்திக்க நேரிடும். அது குறிப்பாக பொருளாதார ரீதியாகவோ அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழ்நிலைகளாலோ அல்லது குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவோ அல்லது சுய ஒழுக்கமின்மை அல்லது தங்களுடைய குழந்தைகளாலோ ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இருப்பினும் அவை அனைத்தையும் சமாளிக்க தேவையான பொருளாதார சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகளும் குருவின் பார்வைப்படும் 2 மற்றும் 4ஆம் பாவகத்தின் வழியே ஏற்படும். கவலைகள் வேண்டாம். நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த வாகனங்களையோ அல்லது நீண்ட நாட்களாக ஏதேனும் பிரச்சனை உள்ள வாகனங்களையோ பயணத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் மீது அக்கறை அதிகரிக்கட்டும். நகைகளை அடகு வைப்பதன் மூலம் பொருள் வரவு உண்டு. திடீரென்று புதிய வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு பிறகு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்து வந்த சுவாச பிரச்சனைகள் தீரும். தாய் வழி உறவுகளோடு சில மன சங்கடங்கள் ஏற்படும். தூக்கமின்றி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட நேரம் இல்லாமல் அலைந்து செய்த வேலைகளுக்கான வெகுமதி இக்காலகட்டத்தில் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விடாமுயற்சியோடு செயல்படுவீர்கள். சனி பகவானின் அதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில்
காலகட்டத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். தங்களுடைய 2ஆம் அதிபதியின் வீட்டில் குரு பயணிப்பதால் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டும் அளவிற்கு பொருளாதாரம் மற்றும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். புரியாத விஷயங்களில் புத்தி தெளிவு பெறும். இக்காலகட்டத்தில் செய்தொழில்கள் வேகம் பெறும். குறிப்பாக இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யும் தொழில்களில் தூக்கமின்றி அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதீத பணவரவும் இருக்கும். பட்ட கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இக்காலகட்டத்தில் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்புகளை உண்டாக்கும். உடலை வருத்தி செயல்படாமல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். உணவுகளை தவிர்க்காமல் நேரத்திற்கு சாப்பிடுவதை உறுதி செய்ய வேண்டும். ஆணவமும் அதிகாரமும் தங்களை மூழ்கடிக்க முயற்சிக்கும். கவனம் வேண்டும். இல்லையேல் புதிய வம்பு வழக்குகள் தேடி வரும் சூழ்நிலை உண்டாகும். சிலர் பழைய வீடுகளையும் வாகனங்களையும் புதுப்பிக்க முயற்சித்து சுப விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கூட்டுத் தொழில்கள் சிறப்பாக நடைபெறும். 4ஆம் அதிபதி 8இல் மறைந்து 4ஆம் வீட்டையே பார்ப்பதால் கூட்டுத் தொழிலில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலம் பெரும் தொகைக்கு புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள். உடலின் மார்பு பகுதியில் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்க சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுகத்தை மனம் விரும்ப ஆரம்பிக்கும். அதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற மனநிலை அதிகரிக்கும். கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் எதிர்பாராத விரயமும் சில அவமானங்களும் ஏற்படலாம். மூத்த சகோதரம் மற்றும் சித்தப்பா உறவுகள் மூலம் சில நற்காரியங்கள் நடைபெறும். இக்காலகட்டத்தில் தனுசு ராசி மற்றும் லக்னாதிபதியில் பிறந்த அடியார்கள் தங்களுடைய வீட்டை பழுது பார்க்கவோ அல்லது வேறு வீடு மாற்றம் செய்யவோ சூழ்நிலை ஏற்படலாம். மாறுவது சிறப்புகளை உண்டாக்கும். புதனின் ஆதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட மாமன் உறவுகள் மூலம் சில பொருளாதார வருகையும் சில விரயங்களும் வந்து சேரும். பத்திரப்பதிவுகள் மூலம் கமிஷன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களுக்கோ அல்லது அவர்களின் வாழ்க்கை துணைக்கோ சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அல்லது புதிய பதவி உயர்வோ கிடைக்கப் பெறுவீர்கள். மாமன் உறவுகள் பக்கபலமாக இருப்பார்கள். நரம்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் தோன்றி மறையும். செய்தொழிலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வீர்கள். அது உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும். பொருள் ஈட்டும் புது புது வழிகளை கண்டுபிடித்து முன்னேறி செல்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படும். புதிய நகைகள் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். குரு பயிற்சியின் பிற்பாதி உங்களுக்கு சிறப்புகளை தருவதாகவே அமையும். இக்காலகட்டத்தில் உங்களை சுற்றியுள்ள உறவுகளின் உண்மையான முகங்களை இனம் கண்டுகொள்வீர்கள். பைனான்ஸ் தொழில்கள் வேகம் பெறும். சிலருக்கு வங்கியில் பணிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இக்காலகட்டத்தில் கோவில் யானைகளுக்கு உணவளிப்பது நிம்மதியை ஏற்படுத்தும். ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக யாத்திரைகளும் அதிகரிக்கும். ஞானிகளின் தொடர்பு கிடைக்கும். வழக்கறிஞர்களின் செயல்பாடு நன்மையளிக்கும். மொத்தத்தில் இக்குரு பயிற்சியில் 8இல் குரு மறைந்தாலும் அதை ஈடுகட்டும் அளவிற்கு தன்னுடைய பார்வை பலத்தாலே பலன்களை வழங்குவார். அகங்காரம் ஆணவம் தவிர்த்து கவனம் கூட்டினால் அலைச்சல்களும் விரயங்களும் இருந்தாலும் தாராள பொன்பொருள் சேர்க்கையும் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையும் வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.